இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோபனோபோனோங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி தான் நான் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறேன். இது இந்த பேரே வந்து புதுமையா இருக்குது, வாயில நுழையாத மாதிரி இருக்குது அப்படின்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹவாய் அப்படிங்கிற ஒரு தீவுல, நார்த் அமெரிக்கால இருக்கிற ஹவாயில இருக்கிற தீவுல பயன்படுத்திட்டு இருக்கிற பல ஆயிரம் காலமா பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரு ஒரு விதமான வழிபாட்டு முறைன்னு வச்சுக்கங்களேன். ரகசிய உண்மைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கவின். நான் ஒரு ஹாப்பினஸ் கோச். ஹாப்பினஸ் கோச் அப்படிங்கிற வார்த்தை என்னன்னாங்க, நீங்கள் கிரிக்கெட் கோச் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபுட்பாலுக்கு கோச் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பயிற்சியாளர் இல்லைங்களா, ஒரு பயிற்சி கொடுக்குறவங்க. இதில் வந்து ஹாப்பினஸ், மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான பயிற்சிங்க. அதுதான் வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதில் வந்து ஒரு கடந்த பல மாதங்களாக பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான பேர் என்னோடய பயிற்சிகளை எடுத்துருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ குயிக்காக மாறுதுன்னா, ஒரு 7-8 வருஷமாக இருக்கிற பிரச்சனைகள் வந்து ஒரே வாரத்தில் கம்ப்ளீட்டாக மாறி அவங்களுடைய மனநிலை ஒரு தாழ் மனப்பான்மையாக இருக்கட்டும், இல்லை ஒரு கவலையாக இருக்கட்டும், இதெல்லாம் விட்டு வெளியில் வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு புது உலகத்துக்கு வந்த மாதிரியாக அவங்க ஃபீல் பண்ணுற அளவுக்கு பயிற்சிகள் போயிட்டுருக்குது. இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோபனோபோனோங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி தான் நான் பயிற்சி கொடுத்துட்ருக்கிறேன். இந்த பேரே வந்து புதுமையாக இருக்குது, வாயில நுழையாத மாதிரி இருக்குது அப்படின்னு கவனித்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹவாய் அப்படிங்கிற ஒரு தீவில், நார்த் அமெரிக்காவில் இருக்கிற ஹவாயில் இருக்கிற தீவில் பயன்படுத்திட்டு இருக்கிற பல ஆயிரம் காலமாக பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரு ஒரு விதமான வழிபாட்டு முறைன்னு வச்சுக்கங்களேன். என்ன பண்ணுறாங்க இதில் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 குழுவுக்கு நடுவில் பிரச்சனைகள் உருவாகும் பொழுது அதுக்கு ஒரு மத்தியஸ்தம் பண்ணுற மாதிரி ஒருத்தர் வந்து இந்த இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாரு. இது வந்து பாரம்பரியமான இந்த ஹோபனோபோனோ பயிற்சி வைக்கும் முறை. அப்போ 2 குழுவாக இருக்கிறவங்கள இல்லை 2 நபராக இருக்கிறவங்க 2 பேர் வரணும், 3ஆவதாக ஒருத்தர் மத்தியஸ்தம் பண்ணுறவங்களுக்கு ஒருத்தர் வரணும். இந்த மெத்தடில் இருந்தது 1950களில் ஒருத்தவங்க மொர்னா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து இதை எல்லாருமே பயன்படுத்துகிற மாதிரி ஒரு மாற்றி அமைக்கிறாங்க. இதுக்கு மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இல்லாமல் நம்மளே தனக்கு தானே நம்ம பயன்படுத்திக்கிற மாதிரியான ஒரு மெத்தடு. சரி, இது வந்து இதனுடைய பவர் பற்றி சொல்லணும் அப்படிங்கிறத இந்த காணொலியோட முக்கியமான நோக்கம். இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டர் இருக்காருங்க, ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஹவாயில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் கிரிமினலி இன்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையான ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு போர் கைதிகளில், அதாவது வந்து தவறுகள் செஞ்சு அதனால மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு அப்யூசிவ் க்ரைம் பண்ணுறவங்க, குழந்தைங்களை இது பண்ணுறது, இல்லை ஒரு பெண்களை வந்து மோசமான இதில் நடத்தி இல்லை கொலை பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணினதுக்கப்புறம் அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டு ஒரு கொடுமையான ஒரு குற்றவாளிகளாக இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து கிட்ட போய் ஹேண்டில் பண்ண முடியல. அங்கே வர டாக்டருங்கனால இல்லை அங்கே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற அந்த ஸ்டாஃபுங்கனால வந்து ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு எல்லாருமே கை விலங்கு போட்ட நிலையில் இருப்பாங்க. கிட்டே யாரும் போக முடியாது. அப்போது அப்படி இருக்கிறவங்களை வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ரூம்குள்ளே உட்காந்துட்டுங்க அந்த பேஷண்ட் பற்றின ஃபைல் எல்லாம் எடுத்து படிக்கிறாரு. இவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, இவங்க என்ன க்ரைம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத படிக்கிறாரு, மூடி வச்சிடறாருங்க. இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் ஆக பார்த்தா எல்லா பேஷண்ட்டும் வியாதி சரியாகி ஹாஸ்பிட்டல் விட்டு போகிறாங்க. அப்போ பேஷண்ட்டை நேர்லேயே பார்க்கல, அவர் எந்த மருந்து மாத்திரையும் கொடுக்கல. என்ன பண்ணார் இவர் அந்த ரூம்குள்ளே உட்காந்து அந்த பேஷண்ட்டோட ஃபைலை ஸ்டடி பண்ணதில் என்ன நடந்துச்சு, எப்படி வந்து அந்த வியாதிகளை சரி பண்ணார், இவர் யூஸ் பண்ண மெத்தடு தான் இந்த ஹோபனோபோனோ அப்படிங்கிற மெத்தடு. இதில் என்ன ஒரு அதிசயமான விஷயம்னு கேட்டிங்கன்னா, அந்த பேஷண்ட் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்க மட்டும் கிளியர் ஆகலை. ஹவாயில் எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் கிரிமினலி இன்சேன் கேட்டகரி ஆஃப் பேஷண்ட் வந்து வராத அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த உலகத்தை விட்டு அந்த ஒரு பர்டிகுலர் வியாதி வந்து வெளியில் போயிருக்குதுங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு அதிசயமான ஒரு விஷயம் நினச்சி பாருங்களேன். நம்ம இந்த ப்ரானிக் ஹீலிங்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஃபோன்லேயே உங்களுடைய உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னோம்னா அவங்க சரி பண்ணி கொடுக்குறது. அப்போது நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், நம்ம வந்து ஒரு உருவம், ஒரு 5 அடி 6 அடி உருவம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் வந்து நம்மளுடைய எண்ணங்கள் வந்து அதுக்கு ஒரு அலை இருக்குது. அதை வந்து ஆறான்னு சொல்கிறாங்க. அந்த எண்ண அலைங்கிறது வந்து இப்போ நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்குது. இன்றைக்கி நான் வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கிறேன், எத்தனையோ யூடியூப் சேனல் வீடியோஸ் இருக்குது, இதெல்லாம் பார்க்க வேண்டிய உலகத்தில் நீங்கள் வந்து ஏன் எங்களோட தொடர்பில் வந்தீங்க, ஏன் அதை பார்த்துட்டு இருக்கிறீங்க, என்னோட எண்ண அலைகளுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குது. அப்போது அந்த எண்ண அலைகளை பயன்படுத்தி அந்த பேஷண்ட்டுங்களுடைய எண்ண அலைகளை சரி பண்ணுறாருன்னு வச்சுங்களேன். எப்படி ஒரு செல்ஃபோன் இருக்குது, அதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஆப்ஜெக்ட் தான். நம்ம கால் பண்ணால் இங்கேருந்து எங்கேயோ போகுது இல்லைங்களா. இப்போ சென்னையிலேருந்து நம்ம வந்து பெங்களூருக்கு கால் பண்ணுறோம், அமெரிக்கா கால் பண்ணுறோம், எங்கே பண்ணாலும் போகுது. ஆனால் கண்ணுக்கு தெரியுதா வெளியில் போனது? அந்த மாதிரி நம்மளை சுற்றி வந்து என்ன அலைகள் இருக்குதுங்க. அது வந்து நம்ம இங்கே பக்கத்தில் இருக்கிற இடத்துல மட்டும் இல்லை, இந்த பூமி மட்டும் இல்லை, இந்த பூமியை தாண்டி இந்த பிரபஞ்சம் முழுக்க அது பரவி இருக்குது. அப்போது எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஆற்றல் வந்து நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதை வந்து கரெக்டாக நம்மளுக்கு உணர்த்தி அதை வந்து எப்படி பயன்படுத்தி நம்ம வந்து
நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு அதை பயன்படுத்துகிற முறைக்கு அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போது இது எப்படி அந்த ஹாஸ்பிட்டலில் இது என்ன அதிசயம் நடந்தது அப்படிங்கிறத பற்றி ஒரு புக்கில் எழுதியிருக்கிறாங்க. ஜீரோ லிமிட்ஸ் அப்படிங்கிற புக்கில் டீட்டெயிலாக அதை பற்றி எழுதியிருக்கிறாங்க. நான் இந்த முறையை பயன்படுத்தி தான் பல பேர்த்தோடைய வாழ்க்கையிலைங்க இன்றைக்கி வந்து நூற்றுக்கணக்கான பேர் வந்து என்ன செய்யறனே தெரியல, அதாவது வந்து நீ வாழவே பிடிக்கல, இந்த உலகத்துலேயே இருக்க பிடிக்கல அப்படிங்கிற அளவுக்கு மனநிலையோடு வந்தவங்க எல்லாம் என்னோடய செஷன் ஒரு வார செஷன் மாதிரி டீட்டெயிலாக நடத்துறேன்னு வச்சுங்களேன். ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் மாதிரி நடத்துறதில்ல, கம்ப்ளீட்டாக அந்த ஒரு வாரத்தில் கம்ப்ளீட்டாக க்ளீனிங் ப்ராசஸ் மாதிரி அவங்களுக்குள்ள நடந்துருதுங்க. அப்போது இது என்ன அப்படிங்கிறத பற்றி நான் நிறைய வரக்கூடிய வீடியோக்களில் ரகசிய உண்மை சேனலில் நீங்கள் நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். நீங்கள் வந்து ஒன்றொன்னா நீங்கள் பார்க்கலாம். அதில் வந்து நான் குறிப்பாக சில விஷயங்கள் ஒவ்வொரு டாபிக் வரையும் நான் சொல்லியிருப்பேன். அதாவது வந்து படிப்பு மாணவர்களுக்கானது, பெண்களுக்கானது, ஆண்களுக்கானது, முதியவர்களுக்கானது, இந்த மாதிரி வந்து பல விதமான விஷயங்கள் ஆல்ரெடி நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்களும் வந்து வரக்கூடிய நாட்களில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாங்க.